ஹலோ யஸ் நமஸ்தே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான பீட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊசி, நூல், பீட்ஸு எடுத்துட்டேன். இப்போ இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸில் என்ன பண்ண போகிறோன்னா, அழகாக ஒரு லேஸ் வச்சு தைச்சா எப்படி இருக்குமோ அதே தான், ஆனால் நம்ம கையில் பண்ண போகிறோம். ஸோ கையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முடி போட்டுக்கோங்க, முடியில் பிசிறு இல்லாத அளவுக்கு போட்டுக்கோங்க. கையில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. உள்ளேருந்து நூலை வெளியே கொடுத்து எடுத்தாச்சு. ஒரு மணியை மாட்டியிருக்கேன். திரும்பவும் உள்பக்கமே எங்கேருந்து நூல் கொடுத்தனோ அதே இடத்துல கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வெளியிலேருந்து அந்த மணி வெளிப்பக்கமாக வந்திருக்கோம் இல்லையா, அங்கேருந்து திரும்ப அந்த மணியோடைய கீழ்ப்பக்கத்துலேருந்து வெளியே கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த மணி பார்த்திங்கன்னா வெளியே தொங்குற மாதிரி அழகாக அந்த முனையில் அழகாக ஹேங்கிங்ஸ் மாதிரி நிற்கும். ஸோ இப்போ அது கூடவே இன்னும் ஒரு 2 மணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இப்போ வந்து 3 மணியாக ஒரு பார்டர் மாதிரி செட் பண்ண போகிறோம். 3மே ஒரே சைஸுங்கிறதுனால நம்ம எவ்வளோ தூரத்தில் குத்தணும்னா, சென்டரில் இருக்கிற மணியினுடைய அகலத்துக்கு நம்ம கேப் விடணும் ஒரு தையலுக்குன்னு நடுவில். ஸோ இப்போ 2 மணி எடுத்து மறுபடியும் எடுத்திருக்கேன். இப்போ திரும்பவும் அந்த 2வது மணி வழியாக நூலை வெளியே எடுத்திருக்கேன். இப்போ திரும்ப 2 மணி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள் பக்கத்துலேருந்து வெளியே எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ திரும்ப வெளியிலேருந்து உள்ளே எடுத்துகிட்ருக்கோம். இப்போ அந்த 3 மணியை உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற மணி வழியாக நூலை திரும்ப வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த மணி வந்து உங்களுக்கு பார்டர் மாதிரி நிற்கும். ஸோ திரும்ப அதே இது ப்ராசஸை இன்னொரு வாட்டி எடுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 மணி எடுக்கிறோம். 1 மணி அளவுக்கு கேப் விட்டு குத்தி வெளியே எடுக்கிறோம். இது வந்து மேலே தூக்கிட்டு நிற்கும். இப்போ கீழ் வழியிலேருந்து அந்த 1 மணி வழியாக ஊசியில் நூல் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பார்டர் அழகாக நின்றோம். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸே. உங்களுக்கு இந்த லுக்கு வரும் பார்த்தீங்களா. ஸோ இது மணியோட ஷேப்பு, சைஸு, டெக்ஸ்சர் எல்லாம் நம்ம மாற்றி மாற்றி போடலாம். கிளாஸ் பீட்ஸ் போடலாம், கிளாஸ் பீட்ஸு, இல்லைனா நீங்கள் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், வீட் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன ஷேப் வேணால் நம்ம கொடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்தாப்பில் அதோட லுக்கு உங்களுக்கு மாறும். சரிங்களா. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு எனக்கு சிம்பிளாக ரவுண்டாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் சிம்பிள் ரவுண்டாக ஒரே ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வேறு மாதிரினா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் இன்னொரு செட்டும் நான் பண்ணியிருக்கேன். அதோட லுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இது பாருங்கள். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட ஹேண்டோட லுக் இப்படி தான் இருந்தது. இப்போ ஒரு குர்த்தியில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒயிட் பீட்ஸும் சுகர் பீட்ஸும், கொஞ்சம் சின்ன ஒயிட் பீட்ஸு, அது கூட சுகர் பீட்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்க. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா வீடியோவில் எனக்கு அந்த அளவுக்கு நல்லா தெரியல. இப்போ இதில் சுகர் பீட்ஸு, ப்ளூ கலர் த்ரெட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கீழேருந்து என்ன பண்ணுறோன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு சுகர் பீட்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஒயிட் பீட், ஒரு சுகர் பீட், அவ்வளோதான். இதுக்கு வந்து நீடில் நம்பர் வந்து 10 யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் சுகர் பீட்டில் ஊசியே போகும். அதுக்காக சேம் அதே ப்ராசஸ் தான். நீடில் நம்பர் 10 எடுத்துகிட்டு உள் பக்கமாக கொடுத்து இப்போ சுகர் பீட்னு மட்டும் நம்ம ஊசியை விடணும் உள்ளேருந்து எடுக்கிறச்ச. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீட், ஒரு சுகர் பீட். ஸோ இதே ப்ராசஸ் நம்ம 2 பீடாக எடுத்து போட்டோம் இல்லைங்களா, அங்கே வந்து எல்லாமே ஒரே சைஸாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட், ஒரு பெரிய பீட். திரும்பவும் அந்த முனையில் கொடுக்குறோம். திரும்ப உள்ளேருந்து வெளியிலேருந்து உள் பக்கமாக கொடுத்து அந்த சின்ன சுகர் பீட் வழியாக ஊசியை மறுபடியும் எடுக்கணும். ஸோ இப்போ இது ரொம்பவே அழகாக இருக்கும். குட்டி குட்டி பீட்ஸுங்கிறதுனால க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல. ஃபஸ்ட்டு க்ரீன் ப்ளவுஸ் போட்டேன் பார்த்திங்கன்னா, திரும்ப வேணால் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ஃபினிஷிங். இந்த குர்த்தி வந்து இன்னும் அழகாக இருந்தது. டார்க் கலர் அப்படிங்கிறதுனால ஒயிட் வித் கோல்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட லுக் எப்படி வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து இதே மாதிரி நீங்களும் பண்ணக்கூடிய ஈஸியான ஒர்க்கை நான் உங்களுக்கு கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதோட கம்ப்ளீட் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக வந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸில் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். பட் என்னென்னா எங்கள் கிளாஸில் சொல்கிறதுக்கு டைம் இருக்குது, உங்கள் கூட ஷேர் பண்ண முடியறதில்ல நிறைய வீடியோஸ். ஸோ நானும் உங்கள் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முயற்சி பண்ணுறேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதே மாதிரியான க்ரியேட்டிவான ஐடியாஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ. தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.